உக்ரைனோட நேரப்படி ஒரு நைட் 11 மணி சுமார் இருக்கலாம். அந்த டைம்ல இருந்து 27 மே அதிகாலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து 60 ட்ரோன்கள் தான். 60 ட்ரோன்கள் தான் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. ஸோ தாக்குதல்கள் இதுக்கு மேல படிப்படியா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. அனலிஸ்ட் தரப்பு வந்து. ஆனா கணிக்கிற மாரி ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னா, அ உக்ரைனுக்கு இப்ப தேவை என்ன? டீப் இன்சைட் ஸ்ட்ரைக் ரஷ்யாக்குள்ள நடத்தணும். அதுக்கான பெர்மிஷன். ஸோ உலகமே இங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச், அமைதி பேச்சுவார்த்தை இந்த சமயத்துல மிக பெருமளவுல ட்ரோன்களையே விட்டு சைலண்டா உட்காந்துட்டாங்க. ஸோ அதை யாரும் பேச போறல உக்ரைன் ஏவி விட்டத. ஸோ ரஷ்யா பதிலுக்கு ஏவி விட்டதுனால அதை பரபரப்பா பேசி இது போல பயங்கரமா தாக்குதல் பண்றாங்க. ஐயோ இப்படி ஆயிப்போச்சு, ஐயோ அப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புல இருந்து பேசி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டீப் இன்சைட் ரஷ்யா ஸ்ட்ரைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கண்ட்ரிகள் அனுமதி வழங்கி இருக்கு அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தான் சொன்னோம் இல்லையா? ஜெர்மனியோட வைஸ் சான்சலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோ இல்ல கம்முன்னு இருங்கப்பா கொஞ்சம் அப்பலாம் யாரும் தரல. நாங்களே எங்களோட ஸ்டேட்மெண்ட்ட மாத்திக்கல அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இருந்தாலும் டீப் இன்சைட் ஸ்ட்ரைக் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்ல டாரஸ் மிசைல் குடுத்தா எந்த அளவுக்கு, இப்போ பிரான்ஸ் குடுத்திருக்கக்கூடிய அந்த ஹேமர் மிசைல்களா இருக்கட்டும், ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்களா இருக்கட்டும், ஸ்கால்ப் மிசைல்களா இருக்கட்டும், 2வது அட்டாகம்ஸ் மிசைல்களா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறத திரும்பி ஒரு மேப் விட்டு, இந்த ஏரியால இதுக்கு மேல கொஞ்சம் ரிஸ்க்கான பகுதிகள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பைடன் அவர்களோட காலகட்டத்திலேருந்து இதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மேப்லாம் போட்டு கலர் கலரா டிசைனா எல்லாம் வச்சு எல்லாம் பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் எது நடந்த மாதிரி தெரியல. ஹிமார்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இது மேலும் எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கும்போது, இந்த நாட்டோ சமிட்ல உட்கார்ந்து பேசிக்கும் போது தான் என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் ரஷ்யா தரப்புல மெமராண்டம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல ப்ரிப்பரேஷன் ஒர்க்கே இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. உட்காந்து யோசிச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு உட்காந்து எழுதி அதை கொடுக்கணும்ல. சும்மா லேசர்ல எல்லாம் பிரச்சனை பெருசாயிருச்சு. இப்ப தீக்கணும்னா அதை எப்படி தீக்கிறது ரொம்ப சிக்கலுங்க. அதனால முடியாது அப்படிங்கிறது போல கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற போல ரஷ்ய தரப்பு வந்து சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பண்ணா தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப டீப் இன்சைட் ரஷ்யாக்கும் தாக்குதல் பண்ண அக்செப்ட் பண்றாங்க. அதாவது லார்ஜ் ஸ்கேல் மிக பெரும் அழுத்தங்கள் ரஷ்யா கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல குறியா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இந்த பிரச்சனையை முடிக்க வைக்கணும் அப்படிங்கறதுல மேற்குல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறது போல தெரியுது. அதுவும் குறிப்பா ட்ரம்ப் அவர்களுக்கு. ஏன்னா முடிஞ்சிச்சுன்னா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உக்ரைனுக்குள்ள. எல்லா வளங்களையும் எடுத்து ஊருக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதே ரஷ்யா வந்து இதை தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆஹ் காலம் போய்கிட்டே இருக்குது இல்லையா? வேலைகள் நடக்க மாட்டேங்குது இல்லையா? 2வது பகுதிகளும் முன்னேறி முன்னேறி வந்து பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்றபடி நெகோசியேஷன்ல ஸ்ட்ரென்த் ரஷ்யாவுக்கு இருக்கிறதுனால சிக்கல்கள் அமெரிக்காவுக்கு உக்ரைனுக்கு தானே ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இது போல லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரைக் கொடுத்து அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா ரஷ்யாவுக்கு பிரச்சனையை முடிக்க வைக்கிறதுக்கு அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ வேட்டிகன்ல உட்காந்து பேசுறதுக்கு எல்லாம் தயாராயிட்டு இருக்கு. அதுக்கு மெமராண்டம் ரஷ்ய தரப்புல என்ன கொடுக்க போறாங்க, எப்ப தர போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது களத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட கிளாஸஸ் லிமன், பக்ரோஸ்க்கு அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நோவோபாவிலிங்கா. ஸோ இந்த நோவோபாவிலிங்கான்றது டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகத்தீர் இந்த பகுதியில இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட கிளாஸஸ் இந்த பகுதியில் நடக்குதுன்னா, ஸோ டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ள போறதுக்கான வேலைகள்ல ரஷ்யா இறங்கிட்டாங்க. ஸோ அதுதான் உக்ரைன் தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இது நோவோபாவிலிங்கா ஃப்ரண்ட்னு மாத்துனாங்கன்னா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து வராங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. உக்ரைன் தரப்புலே களத்துல ரஷ்யா பெருமளவுல முன்னேறதுக்கான வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத உக்ரைனே சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 60 ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணுச்சு. அதுல 9 ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதி களத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் ஃப்ரண்ட் லைனா மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மக்கள் வாழும் பகுதி அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்ல. இல்லங்க. அது மக்கள் வாழும் பகுதியில ராணுவத்த கொண்டு வந்து குவிச்சிருந்தாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பு வந்து சொல்ல. இரு தரப்புலயும் சொல்லக்கூடிய கருத்து உங்ககிட்ட சொல்லியாச்சு. நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரி எது தப்பு அப்படிங்கறத எடுத்துக்கணும். இண்டஸ்ட்ரியல் பகுதி எல்லாம் தாக்குதல் பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கிறாங்க. அடுத்த மெஜாரிட்டி ஆஃப் த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா சுமி பகுதியில் நடந்திருக்கு. இந்த சுமியும் ஃப்ரண்ட் லைன் டவுன் ஆல்ரெடி ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா சில பல செட்டில்மெண்ட்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சில பல பகுதிகள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சுமிக்குள்ள வந்து சில பகுதிகள் எடுத்திருக்கிறாங்கன்னா அவங்க பஃபர் ஜோன் அமைக்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்கன்னு உக்ரைனோட சோர்ஸ் உக்ரைனோட மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க செட்டில்மெண்ட் கிட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க சுமி பகுதியிலையும் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதியிலையும்
இதுக்கு மேல கான்சன்ட்ரேஷன் ரஷ்யாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனைகள் நகரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்ப இந்த சமயத்துல யுஎஸோட ஒரு அம்பாசிடர் துருக்கிக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அதாவது வெஸ்ட்டோட அந்த ஹெஜிமோனி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து லைனா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஹங்கேரி சொன்னாங்க. அப்புறம் ஸ்லோவாக்கியா. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, லைனா ஒரு நாடுகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது சும்மா நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரிலாம் இங்க இனிமே பவர் பேலன்ஸ் இருக்காது. ரீஜனலா இருக்கக்கூடிய டிப்ளமசி அவங்க பேசக்கூடிய ஸ்டைலயே மாத்திக்கணும். அதாவது சாராம்சம் தான் சொல்றேன். அவர் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப துருக்கி பிரச்சனை இருக்குன்னா, துருக்கியில போய் பேசுறோம் அப்படின்னா, "சொல்றத கேளப்பா" அப்படிங்கிறது போலலாம் இதுக்கு மேல பேச முடியாது. "இங்க பாருங்க துருக்கி, ஏங்க இது போல பண்ணாதீங்க. இப்ப பண்ணீங்கன்னா இங்க சிக்கலாகும்ல." அப்புறம் கிரீஸ் இருக்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பவர் பேலன்ஸ பேஸ் பண்ணி உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஆனா துருக்கிக்கும் கிரீஸுக்கும் ஆகாது. இங்க சைப்ரஸ் ரிலேட்டடாவும் சண்டை இருக்கு. துருக்கியோட பகுதிகள்லயும் சிலதெல்லாம் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இருக்கு. பல்கேரியாவுக்குமே பிரச்சனைகள் இருக்கு. டிஸ்பியூட்டட் டெரிட்டரி பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல துருக்கிக்கு இவங்க நாடுகளுக்குள்ளேயே பகுதிகள் என்னோடது, பகுதிகள் உன்னோடதுன்னு பாகப்பிரிவினை பஞ்சாயத்து இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்லாம் உட்காந்து பேசுறாங்க, பேசி முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ரீஜியன்ல இப்ப இருக்கக்கூடியது ஏத்தபடி டிப்ளமேட்டிக்கல் ஸ்டான்ஸ மாத்தணும். அத விட்டுட்டு சும்மா போய் உட்காந்து துருக்கி சொன்னா கேட்க மாட்டியா? கம்முனு இருக்க மாட்டியா? அப்படிங்கிற மாரிலாம் பேச முடியாதுப்பா இதுக்கு மேல. அப்படிங்கிற போல ஒரு தரப்புல இருந்து கொஞ்சம் நாசூக்கா சொல்லிக்கிறேன். நான் கொஞ்சம் அத எலாபரேட் பண்ணி சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். நம்மளோட பாஷையில சொல்லிக்கிறேன். அவர் கொஞ்சம் நாசூக்கா சொல்லிக்கிறாரு. இதுலருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, யூரோப்புக்கு பவர் லிவரேஜஸ் போயிருச்சு பல நாடுகள் மேலயும் அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. ஏன்னா இதே சைப்ரஸ்ல பிரிட்டன் என்னோட ஒரு பகுதி அப்படிங்கிற போல வச்சிருக்காங்க. அந்த பேஸ வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது அந்த பிரச்சனை அங்கதான் வரும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால மேற்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆ பவர் கொஞ்சம் குறைஞ்சுகிட்டே இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான காரணம் ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில மிக பெருமளவுல வீழ்ச்சிய சந்திச்சதுனால, தோல்விய சந்திச்சதுனால அப்படிங்கிற போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன் வந்து பண்ணா தொடர்ந்து சாங்ஷன் போடலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதுல இந்த நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் வந்து பண்ணா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு முடிவுகள் எடுக்க இருக்கிறாங்க. முடிவுகள் இது இது போல பண்ணாதீங்கப்பா. செஞ்சீங்கன்னா நம்ம தலையில நம்மளே மண்ண வாரி போட்டுக்கிற மாரி இருக்குது. நம்மளே ஆல்ரெடி எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கோம். நம்ம எக்கனாமிக்கலி இன்னும் சிதைக்கிறதுக்கான வேலைகள செய்யாதீங்க அப்படிங்கிறது போல, திரும்பவும் ஹங்கேரி தரப்புல இருந்து பீட்டர் செசாடா அவர்கள் இது போல செய்திகள் சொல்ல. ஆல்ரெடி ஆயில், கேஸ் இது நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் இது எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கு வரலாம். ஆனா அது பேரழுத்தங்களா யூரோப்பியன் யூனியனுக்கே மாறிடும். ஏன்னா அடுத்த வின்டர் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அது வரைக்கும் பேசலாம், பண்ணலாம். இல்ல அது வரைக்கும் வாங்கி வாங்கி என்ன ஸ்டாக் வச்சிருப்பாங்களா அது வரைக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ தெரியல. பட் ஆனா வெயிட் பண்ணி பார்ப்போம். இது அந்த வின்டர் வரைக்கும் தானா? இல்ல வின்டருக்கு அப்புறமும் இத நீங்க செய்வீங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரஷ்யா ஹோல்ட் எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் வந்து நின்னுட்டாங்க. எந்த ஒரு எக்கனாமிக்கல் ரீதியா பிரஷர் குடுக்க முடியல அப்படின்னா, மேற்குக்கு திரும்பவும் சிக்கல ஆரம்பிச்சுரும். அதிகமா செலவு பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வாங்கினா, அ இந்த கேஸுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். பெட்ரோலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ்லாம் மிக பெரும் அளவுல குறைஞ்சுக்கிட்டே வரும். ஸோ அதனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திவாலாகிறதுக்கான அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. இதனாலயே என்னமோ தெரியல. பிரிட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிவர்பூல் இந்த ஃபுட்பால் கிளப் இருக்கு இல்லையா? ஸோ வெற்றி பரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஜெயிச்சதுக்காக. ஸோ அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, கார் எடுத்து எக்ஸலரேட்டர் வச்சு அந்த மேல ஏத்தி ஒரு 50, 60 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, கத்திக்குத்து ஐஸ்லாண்ட்ல பார்த்தோம். 2வது நார்வேல பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால நடந்திருக்கு. ஒரு மால்ல அப்படின்னு போல பல செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இது போல வன்முறை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் டைம்ல என்ன இருக்குதோ, அது போல சூழல் இப்ப மாறிட்டு வருது. அதுக்கான காரணம் ஆர்டிபிஷியலா இவங்க உருவாக்கக்கூடிய அந்த ரிசெஷன் தான். அதுக்கான மிக முக்கியமான காரணம் சாங்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த சாங்ஷன்ஸ் வந்து ஓவர் கம் பண்றதுக்கான வேலைகள்ல ரஷ்யா, சைனா, இந்தியா, ஈரான், நார்த் கொரியா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைகள பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறதுல சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இந்த நாடுகள்லாம் இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது முழு மூச்சா வந்துருச்சு. ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வந்துருச்சுன்னா, இப்ப எப்படி யூரோப்பியன் யூனியன் இருக்காங்களோ, அதே போல தான் இருப்பாங்க. அவங்க ரெக்கவர் ஆகுறதுக்கான லிவரேஜே இல்லாம போயிரும். இப்ப எப்படி இருக்கிறாங்களோ, அதே போல போயிருவாங்க. அ அதுக்காக கூட ஸ்லோவா எங்கள சிதைக்கிற மாரி சிதைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா செஞ்சிராதீங்க. கொஞ்சம் ஸ்லோவா செய்யுங்க எங்களைய. நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ஸ்டெப் டவுன் ஆயிட்டு வரோம். அதுக்கப்புறம் நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது போல பேசிக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு.
ஏன்னா ஒரே முட்டா வந்து பார்த்தா நாளைக்கு காலையில விடிச்சு பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் ரொம்ப வேஸ்ட். அதிக அளவுல எல்லாத்தையும் குடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஏகப்பட்ட சிக்கல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு போற மாரி இருக்கு. இது எப்படி அமல்படுத்துறாங்க? அமல் ஆகும். ஹீரோ எப்படி ஹீரோ ஆகும்? எப்படி என்ன ஏதுன்ற கேள்விகள் வருது இல்லையா? இதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கட்டும். ஆயில், கேஸு இதெல்லாம் இந்த உதாரணம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ரஷ்யாக்கு ஈரோட கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த காசு ரஷ்யா எடுத்துக்குவாங்க. அதுக்கு பதிலா ஆயில குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சாங்ஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்க ஓப்பன் பண்ணிக்கிறது. இந்த ஹங்கேரி இது போல சில பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க. ஆ ரூபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிகரான யூரோவ வந்து அதுல டெபாசிட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரூபலா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா, ரூபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு குடுத்ததாவும், ரூபல்ல அந்த ரஷ்யாவோட நிறுவனங்களுக்கு பே பண்ணிருவாங்க. ஸோ அந்த கேஸ், ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் குடுத்துட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். அத அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அந்த யூரோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நாடோட பேங்க்கா இருக்கோ, அந்த நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத லிக்விடிட்டி பண்ணிருவாங்க ரஷ்யா. ஸோ இது போல நடந்துட்டு இருந்தனால, ரஷ்யா சாங்ஷன்ல இருந்து ஓவர் ரைட் ஆயிட்டு இருந்தது. இது கொஞ்சம் சிக்கலான ஒரு கான்செப்ட் தான். நான் நெறைய விஷயம் இருக்கு. நான் சும்மா பாலிஷ்டா உங்களுக்கு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங்கா சும்மா லேயரா சொல்லிட்டு போறேன். இதுல ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை கான்ஃப்ளிக்ட் முடியுதுன்னா, நான் ரூபல்ல தான் வாங்குவேன் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து நின்னுட்டாங்கன்னா, மேற்குலக நாடுகள் அவங்களோட அசெட்ஸ் அதாவது எப்படி சொல்லலாம்னா, கோல்டுன்னு வச்சுக்கோமே. இல்ல ரஷ்யா என்ன கேட்கிறாங்களோ அது. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். கோல்ட கொண்டு வந்து எங்க நாட்ல பிளட்ஜ் பண்ணுங்க. அதுக்கேத்தபடி நான் ரூபல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட்க்கு ஆட் பண்ற ஒரு அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணுங்க. உங்க கிட்ட எந்த அளவுக்கு பணம் ரூபல் இருக்கோ, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஆயில் கேஸ் தரேன். அப்படிங்கிறது போல ட்விஸ்ட் அடிச்சு விட்டாங்கன்னா, அப்புறம் அவங்களுக்கு ஹீரோவே வேஸ்ட்டா போயிரும் இல்லையா? ஏன்னா இப்ப அந்த மாரி சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இது போல சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால தான், யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு இல்லாம தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கிறாங்களா? என்ன ஏதுங்க தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க தான் போட்டாங்க. சாங்ஷன் போட்டு பணத்தெல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சு ஏகப்பட்ட வேலைகள செஞ்சுட்டாங்க. இப்ப ரஷ்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இணக்கமா போறாங்கன்னா, ரஷ்யாக்கு வேணுங்கிற விஷயங்கள யூரோப்பியன் யூனியன் செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வரணும். ஆல்ரெடி நல்லா பட்டாச்சு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிச்சு. நம்ம பணம் அங்க இருக்கும்போது, அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஏகப்பட்ட வேலைகள் செய்றாங்க. ஸோ அந்த திருட்டு வேலைகள செய்றாங்க. ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் திருட்டு வேலை, அவங்கள பொறுத்தவரைக்கும் பண்ணா ஃப்ரோஸ் பண்ணிக்கிறாங்க. அமுக்கி வச்சுக்கிறாங்க. இதுதானே ரஷ்யாவோட பணத்த. ஸோ இப்போ எனக்கு இனிமே உங்க காசு வேண்டாம். நான் வாங்க மாட்டேன். என்கிட்ட நீ தங்கத்த கொண்டு வந்து குடு. அந்த தங்கத்துக்கு நீ ரூபல் தரேன். அந்த ரூபல வச்சு நீ என்கிட்ட கேஸ், ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்ட்டாங்கன்னா, யூரோப்போட காசே யூஸ்லெஸ்ஸா போயிரும். 2வது அந்த நாடு மிக பெரும் அளவுல திணற ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, அதுல நெறைய இது இருக்கு. ஹீரோ பிரிண்ட் பண்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா, அந்த நாட்டோட எக்கனாமி அப்படிங்கிறது என்ன ஆகும்? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அவங்க வந்து எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கு. ஸோ அத வச்சு எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிறாங்க? அதுல எந்த அளவுக்கு கோல்டுக்கு கன்வெர்ட் பண்றாங்க? கோல்டுக்கு கன்வெர்ட் பண்றாங்கன்னா, எந்த கரன்சி யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்றாங்க? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகள் கிட்ட பல கரன்சி இருக்கு. அ பல நாட்டுகளோட கரன்சிய பல நாடுகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பானோட யென் பல கரன்சிஸ்லாம் இப்ப குளோபலி பல நாடுகள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஓவர் த பீரியட்ல இப்போ இந்த ஒரு யுத்தம் வருது, பெருமளவுல வருது அப்படின்னா, அதோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகளோட கரன்சிஸ் இல்லாம போயிரும். சில கரன்சிஸ் தான் பல நாடுகளும் யூஸ் பண்ற மாரி இருக்கும். லோக்கல்ல புழங்குறதுக்குமே அப்படிங்கிறது போல, சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு நடக்கப் போகுது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஆனா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த உள்நாட்டுல இருக்கக்கூடிய கரன்சி வந்து எதுக்குமே யூஸ் இல்ல, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அந்த கரன்சிய எப்படி வேல்யூ பண்ண போறாங்கன்னா, கோல்டுக்கு ஏத்த மாரி தான் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அது அப்படி இருக்கும்போது எப்படி, என்ன என்ற கேள்விகள் வருது. ஸோ அதுதான் எக்கனாமிக்கல் சாவர்டின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் பேசிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறது வேணா பல அனலிஸ்ட் வந்து இருக்கு. மேபி இது ஒரு பெரிய கான்செப்ட்டா பேசிட்டு இருக்காங்க. 3 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு. நான் சும்மா தோராயமா சொல்றதுனால மேபி ஆ இதா இருக்கும். பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ட பல நாடுகளோட எக்கனாமிக்கல் சாவர்னிட்டி போயிருமா? அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். காய் நகர்வுகள் எந்த மாரி இருக்க போது? எந்தெந்த நாடுகள் எக்கனாமிக்கல் சாவர்னிட்டியோட இருக்க போறாங்க? எந்தெந்த நாடுகள் மிக பெருமளவுல திவால் ஆக போறாங்கன்னு வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம
இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.